வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சரி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே மயில் போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான். அவங்க மட்டும் ஒழுங்காக இருந்தது தான் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு அவமானம் வந்திருக்காது. அது இல்லாமல் இவ்வளோ பேர் முன்னாடி நான் தலை குனிஞ்சு இருந்தக்க வேணாமே அப்படிங்கிறது மயிலுக்கு ரொம்ப கோவம் வரவும் சரி அவங்க அம்மா மேலேயும் அது இல்லாமல் அவங்க அப்பா மேலேயும் இங்கே பாண்டியன் என்ன ஏதுன்னு சொல்லுவாருன்னு தெரியாமல் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இங்கே மயிலோட அம்மா வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க. எப்படியாச்சு என் பொண்ணை வந்து இந்த வீட்டிலே இருக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போராட்டம் பண்ணவும் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்களால் அப்படி இருக்கவும் முடியல. பட் இங்கே பாண்டியனும் கோமதியும் எதுவுமே சொல்லாமல் சேண்டாக இருக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மயிலோட அப்பா வந்து வேணும்ட்டு எல்லாரும் வெறுப்பேற்றன்னு சொல்லி அவங்க பண்ணல. பட் அவர் பேச்சே அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் கேட்டு இங்கே எல்லாருக்குமே வெறுப்பாகவும் சரி இங்கே கோமதி எங்கே போதங்க நிறுத்துங்க, அதான் சொல்லியாச்சுல, கிளம்புங்க, உங்கள் பொண்ணையும் கூப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிங்க கோமதிங்க சொல்லவும் செய்கிறாங்க. அது கேட்ட மயிலுக்கு போச்சு. அப்போது கன்ஃபார்மாக நான் அந்த வீட்டில் இனிமேட்டு இருக்க போகிறது கிடையாது. அது இல்லாமல் அந்த வீட்டுக்கு நான் போகிறது கிடையாது. நான் எங்கேயாச்சும் போய் தொலைகிறேன் சொல்லிங்க மயில் வந்து மனசுக்குள்ள நினச்சிடும். அப்படியே நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே பாண்டது இல்லை கோமதி இப்படிலாம் பேசாத சொல்லிங்க சொல்லவும் செய்கிறாங்க. கோமதி ஏங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லி கேட்கும்போது பாண்டியன் ஆமாம் என்னதான் இருந்தாலும் இவன் நம்மளோட மருமக. அவள் தப்பு பண்ணிட்டா, ஓகே, அது விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலேயாச்சும் அவள் தப்பு பண்ணாமல் வாழ்ந்தா அதுவே போதும், அதுவே சந்தோஷம் அப்படிங்கிறது பாண்டியன் வந்து அவள் தப்பு பண்ணது எல்லா விஷயத்தையுமே இங்கே ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. அதேமாரி மன்னிக்கவும் செய்கிறாங்க. இது கேட்டால் கோமதிக்கு இல்லைங்க, இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக இவன் இனிமேட்டு இங்கே இருக்கக்கூடாது, அது இல்லாமல் என் பையனுக்கு விருப்பம் கிடையாது. இதுக்கப்புறம் இவங்க இருந்ததுக்கு எந்த பொருத்தமும் கிடையாது, அவரை போக சொல்லிடுங்க சொல்லுங்க. கோமதி ரொம்ப விடாப்பிடியா இங்கே பிடிச்சிட்டு போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சரி நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதற்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.